ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்ததான பரிசுத்தவனாகிய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நாட்கள் இருக்கிறதான கிருபை பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் இருந்திருக்கிறது. கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிறதான ஒரு மிகப்பெரிய வெகுமதி. அதான் கிருபை. நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இன்றைக்கு நாம் இருப்போம் என்றால் அது கிருபை. கிருபை இல்லாமல் இந்த பூமியில ஒருவனும் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் புது கிருபையை பெற்றுக்கொள்ளணும் ஜெபத்துல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபை, தேவனுடைய கண்கள்ல கிருபை நமக்கு உண்டாகணும். ஒரு பாடலை பாடுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, மாலையில் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழவே முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினா சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினா சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நாணையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் அப்பா.
நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிருபை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதற்கான கிருபை நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதற்கான இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்வதற்கான கிருபை நம்ம கட்டாயம் வேண்டும். அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பார்ப்போமானால், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டோட முகத்தையே நோக்கி பார்க்கணும். சரி, நான் ஒவ்வொரு நாளும் அதிகமாக நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தேவ சமூகத்தை போகிறேன், ஆனால் பாவத்தில் இன்னும் நான் நிலை நிற்கிறேன் என்று சொல்வோமானால் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை என்பது கர்த்தருடைய கண்களில் கிருபை உண்டாகணும். நம்மளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில வாழுகிற நம்மை பார்த்து, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறானே, சபைக்கும் போகிற பிள்ளையாய் இருந்தாலும் அவன் சாட்சி உள்ள வாழ்கிறானா என்று சொல்லி மேலே இருந்தவர் பார்க்கும் பொழுது, நம்மை கண்காணிக்கும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கணும் உண்மையிலே, பரிசுத்தத்திலே, நேர்மையாய், உண்மையாய், நேர்மையாய், பரிசுத்தமாய் இந்த உலகத்துல ஓட வேண்டும், வாழ வேண்டும். அப்பதான் நம்முடைய தேவ கண்கள் நமக்கு கிருபை உண்டாகும். இல்லைன்னா கிருபை உண்டாகாது. கிருபை இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். கிருபை இருந்தாதான் ஓட முடியும். கிருபை இல்லைன்னா நம்ம தூங்கி ஏந்திரிக்க முடியாது. கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் பகல் பொழுதிலே, இரவு பொழுதிலே நடமாட முடியாது. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் வேணும். இந்த கிருபை யாரு கிடைச்சிச்சுன்னு சொல்லி பார்ப்போம்னால், நோவாவுக்கு கிடைத்தது. ஏன் அந்த நோவாவுக்கு கிடைத்தது? அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன், தேவனுக்கு பிரியமாய் அந்த உலகத்தில் அந்த நாட்களில் ஜீவித்தவன். அந்த உலகமே அன்று மாறுபட்டு நடக்கும் பொழுது, நான் ஆண்டவருக்கு, அதாவது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று தேவன் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தான். அதனாலே அவனுக்கு கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நோவாவுக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்திற்கே அந்த கிருபை தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்தது, தப்புவிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவே, நீயும் உன் குடும்பமும் இந்த பேழைக்குள்ளே நீங்கள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கிருபை கிடைத்த நோவா அந்த பேழைக்குள்ளே உள்ளே புகுந்து போவதற்கான கிருபை தேவன் தந்தார். ஏனென்று சொல்லி பார்ப்போமானால், இந்த உலகத்துல வாழும் பொழுது அவன் நீதிமானாய் வாழ்ந்தான், பரிசுத்தவானாய் வாழ்ந்தான். நோவாவை தேவன் நேசித்தார். நோவா தேவனுக்கு பிரியமா நடந்ததினாலே அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி நாம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 7:1 வாசிக்கும் பொழுது, உன்னை நான் நீதிமானாக காண்கிறேன்னு சொல்றாரு. நீ மாத்திரம், உன் குடும்பம் மாத்திரம் அந்த பேழைக்குள்ள பிரவேசிங்கன்னு சொல்லுகிறார். நோவா மாத்திரம் உண்மை உத்தமாய் வாழாமல் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்திருப்பானா என்று சொல்லி நீங்களும் நானும் பார்த்தால், வாழ்ந்ததினால்தான் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. பேழை என்பது ஒரு பாதுகாப்பான பெட்டகம், ஒரு பாதுகாப்பான இடம். தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் வாழும் பொழுது ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கே உண்டாகும். நீங்க 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் 9 மணிக்கு ஆராதனை என்று சொல்லி பார்ப்போமானால் 9:30 வருகிறார்கள், 10 மணிக்கு வருகிறார்கள், 10:30 வருகிறார்கள், 11. இன்னும் அநேகர்
அந்த கடைசி ஜெபம் முடிகிற டைம்ல வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு தேவ பயமே இல்லை, தேவனை குறித்த பக்தி இல்லை. இன்னைக்கு ஒரு சபைக்கு கொடுக்க வேண்டிய நம்மளால் கொடுக்க வேண்டிய உதவிகள் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், ஒரு சபைக்கு நீங்கள் தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும். ஒரு சபையை தாங்க வேண்டும். ஊர் ஆரோனை போல மோசே கைகள் அசந்த பொழுது அந்த ஊர் ஆரோனும் தாங்கினார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஜெபத்தினாலே நீங்கள் தாங்க வேண்டும். உங்களுடைய காணிக்கையினாலே, தசம பாகங்களினாலே அந்த சபையை தாங்க வேண்டும். என்னெல்லாம் தேவதாசர்கள் அறிவிப்பு கொடுக்கிறார்களோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாலை எழுந்து ஜெபிக்க வேண்டும். அதிகாலை ஜெபிக்காம எந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஒருவேளை நீங்க அதிகாலை ஜெபிக்க முடியலைன்னா அதே நினைத்து கொண்டு துக்கத்தோடு தயவுசெய்து போக வேண்டாம். இன்றைக்கு ஒருவேளை ஜெபிக்க முடியாவிட்டாலும் மன்னிப்பு கேட்டு விட்டு நாளையிலிருந்து அந்த காரியத்தை தொடங்குங்கள். அதிகாலை வேளையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஜெபத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் அந்த கிருபை நமக்கு இருக்கணும். இரவில் தூங்கும் போது ஒரு கிருபை இருக்கணும். அதே போல விடுகிற அந்த அதிகாலை வேளையில எழுந்து தேவனுடைய முகத்தை பார்த்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகும். புதிய கிருபைகளை தேவன் தர ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த நாட்களில் பாவம் செய்த ஆதாமை வெளியே துரத்திவிட்ட தேவன் இன்றைக்கு 2 கரங்களையும் விரித்து, அன்பு மகனே மகளே மனம் திரும்புவாயா, என்றைக்கு இடத்தில் நீ வருவாய் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஒரு கெட்ட குமாரனுடைய தகப்பன் தன் பிள்ளை என்ன எப்பொழுது வருவான் என்று சொல்லி அந்த வழி நடுக பார்த்து கொண்டே இருந்தது போல, இன்றைக்கு கல்வாரி சிலுவையில மரித்த தேவன், உயிரை கொடுத்த தேவன், இரத்தத்தையே சிந்தி இந்த பூமியில நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர். அவர் சொல்றாரு, என் இரத்தத்தையே கொடுத்திருக்கிறேன், என் உயிரையே கொடுத்திருக்கிறேன், மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருக்கிறது எப்படின்னு சொல்லி பைபிளை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு ஊழியக்காரன் மனம் திரும்பி வரணும் என்று சொல்லி, ஒரு விசுவாச பிள்ளைகள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். இது கிருபையின் காலம். இந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. இந்த கிருபைக்குள்ளே நீங்களும் நானும் ஓட வேண்டும். அப்படி ஓடும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், பர்னபாஸ் நீனும் குடும்பமும் எனக்குள்ள பேலைக்குள்ள பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். பேலை என்பது ஒரு பாதுகாப்பான இடம், சுகம் கிடைக்கிற இடம், ஒரு பாதுகாப்பு. இரவில் வரும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்க அம்புக்கும், மத்தியானத்தில் பழக்கம் சங்காரத்துக்கும் அந்த பேலையாகிய கிருபை, கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்துச்சுன்னா அந்த பேலையாகிய பாதுகாப்பை தேவன் நமக்கு தருவார், கட்டாயம் தருவார். எந்த இடத்திற்கு போனாலும் நாம் விபத்து இல்லாமல் திரும்ப வீட்டுக்கு வருவோம். நம் பிள்ளைகளை வெளி தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் அல்லது வெளி மாநிலத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போமானால், கிருபை ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளும் ஜெபிச்சாதான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் நல்லவர். அப்ப வாசிக்கும் பொழுது அந்த நாளில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இன்றைக்கு நம்ம உத்தமமாய் இருக்கிறோமா? நீதிமான்களாய் இருக்கிறோமா? இஷ்டத்திற்கு சினிமா படங்களை பார்க்கிறோம், நாடகங்களை பார்க்கிறோம், இஷ்டத்துக்கு நம்ம செல்லை எடுத்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அதை தேவன் விரும்புவாரா என்று சொல்லி பார்ப்போமானால் இல்லை. இன்னும் நம்ம உத்தமனாக எப்படி பல பரிசுத்தவான்கள் எப்படி உத்தமனாக நீதிமான்களா இருந்தார்களோ நாம் கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம் தாசர்கள் மூலமாக. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. அந்த சபையை விட்டு சபையில் இருக்கும் பொழுது அக்கினி பரவசம் நமக்கு கொட்டுவது போல இருக்கிறது. ஆண்டவருக்கா வைராக்கியமா வாழ வேண்டும், இனியாவது நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். சபையை விட்டு கீழே வந்த உடனே, ஒரு சர்ச்சை விட்டு கீழே வந்த உடனே உலகத்தை பார்க்கும் பொழுது மனது மாறுகிறது, உலகத்தோடு ஒட்டி போகிறது, உலகத்தோடு சார்ந்து விடுகிறது. எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம உத்தமனா நீதிமானா இருக்கணும். நீங்க உத்தமனா நீதிமானா இருந்தாத ரகசிய வருகை வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவனுடைய வருகை வரும் பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால் நீங்களும் நானும் உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அவர் ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பாவம் செய்தவனை மன்னித்து மறந்து கடலுக்கு அடியிலே போட்டுவிட்டு மகனை வா என்று அழைக்கிறார்.
99 ஆடுகள் இருக்கிறது, ஒரு ஆடு எங்கே என்று சொல்லி தேடி தெரிந்து அதையும் தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்து அதை கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து சந்தோஷப்படுகிறார். ஒரு ஆத்துமா, ஒரு ஊழியர், ஒரு விசுவாச பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது 100 ஆடுகள்ல ஒரு ஆடு தொலைந்து போனது போலதான் அர்த்தம். அந்த மகன் மனம் திரும்பும் பொழுது எப்படி அந்த தகப்பன், அந்த மேய்ப்பன் சந்தோஷப்பட்டு அந்த ஆட்டை கொண்டு வந்து தன்னுடைய மந்தையில் விடுவானோ, அதே போல சந்தோஷம் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டாகும். நம்முடைய தகப்பன் அவர், நம்முடைய தாய் அவர், நம்முடைய சகோதரன் அவர். நாம் திக்கற்று இருக்கும் பொழுது, கண்ணீர் விடும்பொழுது நம்முடைய அருகில் வந்து நமக்கே தெரியாமல் நின்று நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் சொல்லுவார், மகனே நீ ஏன் அழுகிறாய்? நான் பல முறை, நான் 32 ஆண்டுகளில் தேவக்கு ரட்சிக்கப்பட்டு 32 ஆண்டுகள்ல நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே வெறும் அக்கினினாலும், யோர்தான் நதி, பெரிய ஒரு இந்த மாதிரி பல சூழல் தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். பல பாடுகள். உயிர் மட்டும்தான் போகலை. மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. உயிர் மட்டும்தான் எங்களுக்கு போகலை. மற்ற எல்லா விதத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டு, வறுமைன்னா என்னன்னு தெரியும், கடன்னா என்னன்னு தெரியும், அவமானம்னா என்னன்னு தெரியும், நெருக்கம்னா என்னன்னு தெரியும், உபத்திரம்னா என்னன்னு தெரியும், நாங்கள் வியாதினா என்னன்னு தெரியும், வறுமைன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா அதன் ஊடாய் தேவன் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். நானும் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது ஆண்டவர் பார்த்து, நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன், மகனே நீ வர வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னை கம்பல் பண்ணி அழைத்தார். இன்றைக்கு தஞ்சை பட்டணத்தில் ஒரு மகிமையான ஊழியத்தை தேவன் என் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவ சபையை கொடுத்திருக்கிறார், தேவ ஜனங்களை கொடுத்திருக்கிறார். எங்களால் முடிந்த அளவு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபையை தேவன் தந்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிறிஸ்துவுக்காகவே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், போஷிக்கப்பட்டு வருகிறோம். அப்போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுனால தான் அந்த மகிமையான ஊழியத்தை தேவன் என் கையிலே கொடுத்திருக்கிறார். மகனை நீ அரசாங்கத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம், என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை அழைக்க காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், நான் எதையுமே கம்பல் செய்து நான் ஆண்டவர்கிட்ட வந்தது அல்ல. எனக்கு இதை கொடுத்தால் தான் வருவேன் அப்படி என்று சொல்லி சில ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். இதை நீங்க தருவீங்களா, இப்படி எனக்கு செய்வீங்களா, அப்பதானே ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி ஒரு சிறு பிள்ளையை போல கேட்டுட்டு வர்றாங்க. நான் அப்படி அல்ல. என் தகப்பன், என்னை பெற்றெடுத்த தகப்பன், என் தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்த நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு அப்பா கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த கர்த்தருடைய பணியை நான் செய்வேன் என்று சொல்லி நானும் மனைவி பிள்ளைகளும் இன்னைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஊழியத்திலே எங்களுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறோம். எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்கள், என்னோட தரிசனமே 800 கோடி ஜனங்களை இயேசு கிறிஸ்து ஆண்டை நடத்த வேண்டும் என்று. 800 கோடி ஜனங்கள்ல இருக்கிறதான ஜனங்கள் மாய்ந்து அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் திறப்பில் நின்று ஒவ்வொரு மாதமும் செபிக்கிறோம். எவ்வளவு பிரயாசம் தெரியுங்களா? நல்ல வண்டி இல்லை, வாகனம் இல்லை, வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, நல்ல வீடே இல்லை, பல நெருக்கத்தின் மத்தியில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு நாள் கூட நாங்கள் முறுமுறுக்காம, நாங்கள் சோர்ந்து போகாம இந்த ஊழியத்தை செய்வதற்கான காரணம் கர்த்தருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைச்சதுனால தான் அப்படி ஒரு இரக்கத்தை தேவன் தந்திருக்கிறார். நான் ஒரு முறை ஒரு பட்டணத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை குறித்து பேசும் என்று சொன்ன பொழுது ஒரு 15 நிமிடம் ஜெபித்துக் கொண்டே இந்த காரில் அமர்ந்து சென்றேன். ஒரு நண்பருடைய கார் என்னை அதில் அவங்க கூட்டிட்டு போனாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு காரில் இந்த வசனம் ஆதியா புஸ்தகம் 7:1 வாசிக்கும் பொழுது, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்படின்னு ஒரு வசனம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே என் கண்களில் கண்ணீர் கொட்டியது. ஆண்டவரே, அப்பேற்பட்ட நீதிமானம் இல்லையே, அப்படி நான் உமக்காக ஊழிய நான் உண்மை உத்தமம் செஞ்சது இல்லையப்பா, என்னை பார்த்தா நீங்க சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி நான் அழுது கொண்டே போனேன். உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சொன்னேன். இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும், நல்ல ஆடைகள் இல்லாவிட்டாலும், சொந்த இடம் இல்லாவிட்டாலும், சபை இல்லாவிட்டாலும், PA சிஸ்டம் இல்லாவிட்டாலும், நல்ல வசதி வாய்ப்புகள் பொண்ணு வெள்ளியும் இல்லாவிட்டாலும், அவர் கண்களை எங்களுக்கு கிருபை மாத்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிருபை இருந்ததுனால தான் இந்த டிவியில் அமர்ந்து நானும் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கிருபையில் நீ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிருபைக்குள்ள மறைந்து கொள்ள வேண்டும், கிருபைக்குள்ள மறைந்து நீங்களும் நானும் ஓட வேண்டும். நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்ப்போம். 7ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இல்ல கவனிங்க, அன்றைக்கு இருந்த நோவா கர்த்தர் அவனுக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதன்படியே செய்திருக்கிறான். அப்போ அதன்படி நடந்ததினாலே, அதன்படி அவன் சாட்சியை வாழ்ந்ததினால்தான் அவனுக்கு பேழைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு கிருபையை தேவன் தந்தார். ஒருவேளை தேவனுடைய வருகை வரும் என்று சொல்லி பார்ப்போமானால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. இந்த உலகத்தில் நீதிமானாக பரிசுத்தவான்களாக வாழ்ந்தாதானே எடுத்துக்கொள்ள முடியும். இந்த உலகத்துக்காக, பகட்டுக்காக, பணத்துக்காக, புகழுக்காக நாம் சென்றால் எப்படி நான் நீதியை பின்பற்ற முடியும்? தேவன் நம் பேரை பெருமைப்படுத்த வேண்டும். பொண்ணு வெள்ளியும் அவருடையது. தேவன் நமக்கு தாராளமாக இது கொடுப்பார். அதை தர வேண்டும். அவர் தரட்டும், பெற்றுக்கொள்வோம். நாம் தேடி போக வேண்டாம். முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம், சபைக்கு அடுத்த காரியம், ஊழியத்திற்கு அடுத்த காரியத்தில் நாம் செயல்பட வேண்டும். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது, கல்லூரி படிக்கும் பொழுது, நான் கல்லூரி படிக்கிற நாட்களிலே அநேக மாணவர்களை அந்த பிரேயர் செல்லுக்கு நான் கூட்டிகிட்டு போனது உண்டு. இன்னைக்கு இந்திய தேசத்தில் வட மாநிலங்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், மிஷனரிமார்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் பிரயாசப்பட்டவன், நான் செபித்தவன், அழைத்து கொண்டு போனவன். எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு சபைகளில் தூணாக இருக்கிறார்கள். காரணம், அடிமை தேவன் பயன்படுத்தினார். படிக்கும் பொழுதே படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற பிரயாசம் இருந்தாலும், வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற பிரயாசத்தை விட ஆத்துமாக்களை பிரேயர் செல்லு கூட்டிட்டு போக வேண்டும், ஆத்துமாக்களை தேவ சமூகத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவேன். நான் படித்து முடித்து விட்டு வேலையை தேடாமல் கிராமங்கள் தோறும் ஜனங்களை கூட்டிக் கொண்டு டிராக்ஸ் கொடுப்பேன். அதை ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு, பட்டணங்களிலும் உண்டு, கிராமங்களிலும் உண்டு. நான் ஒரு நாள் சும்மா இருந்ததே இல்லை. எனக்கு 2 காலம் முடியாது, 3 கால் வண்டியில தான் பயணிப்பேன். ஒரு நாள் கூட நான் சும்மா இருந்ததே இல்லை. என்னால் முடியாவிட்டாலும் ஜனங்கள் எல்லாம் எழுப்பி விடுவேன். வாங்க கர்த்தருக்காக ஓடுவோம், எதையாவது செய்வோம் என்று சொல்லி நான் போனது உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நோவா என்ன தேவன் கட்டளை இட்டாரோ அப்படியே நோவா வாழ்ந்து காமிச்சார். ஆண்டவர் என்ன கட்டளை இட்டாரோ அப்படியே வாழ்ந்தார். நோவா வாழ்ந்த காரணத்தினால்தான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. 40 நாள் மழை பெய்கிறது. ஆனால் பேழைக்குள் பிரவேசின்னு சொல்லி தேவன் கதவை அடைத்தார். இந்த உலகத்துல மழை பெய்ய ஆரம்பித்தது. 1 நாள் பெய்தது, 2 நாள் பெய்தது, 3 நாள் பெய்தது. எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். காரணம், மழை அவர்கள் பார்த்ததே இல்லை. ஆனா பெய்ய பெய்ய 1 வாரம் பெய்தது, 2 வாரம் பெய்ய பெய்ய வீடுகள் எல்லாம் மூழ்க ஆரம்பித்தன. சிறு பிள்ளைகள்லாம் மாண்டு போக ஆரம்பித்தார்கள். விலங்கினங்கள் எல்லாமே மாண்டு போய்விட்டது. என்ன செய்வது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால இப்படி ஒரு மாண்டு போன சூழ்நிலை உண்டானது. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்க காரணம் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால், அன்றைக்கு அந்த உலகத்துல வாழ்ந்தவர்களிலே அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தான். பின்வரும் வசனம் வாசிக்கும் பொழுது, அவன் உத்தமனாக, எனக்கு முன்பாக அவன் உத்தமனாக இருக்கிறான்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். நான் கட்டளையிட்ட யாவையும் அவன் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தாசர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க அவருடைய சட்டைக்குள்ள மறைந்து கொள்ளுங்கள். அவரை அடைக்கலமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். அவருக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். எங்க போனாலும் ஜெபியுங்கள். திரும்ப வரும்போதும் ஜெபியுங்கள். ஒரு வேலைக்கு போகும்போது ஜெபியுங்கள். இதை பல தேசத்துல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கலாம், நல்ல உயர் பதவியில் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கிருபை கிடைக்கணும். கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. பணம் வந்த உடனே, வசதி வந்த உடனே நேரம் இருக்காது, வேதம் படிக்க நேரம் இருக்காது, ஜெபிக்க நேரம் இருக்காது என்று தயவு செய்து சொல்லாதிருங்கள். உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்த ஆண்டவரை மறக்காம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவ சமூகத்துக்கு செல்லுங்கள். உபவாசித்து ஜெபியுங்கள். தேசத்திற்காக மன்றாடுங்கள். 800 கோடி ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்களே, அவங்க நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. நீங்களும் நானும் கண்ணீர் விடாம இருந்தோம்னா ஜனங்கள் நரகத்துல கொள்ளை பொருளாய் போய் சேர்ந்து விடுவார்களே. அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி தேவன் கதறுகிறார்.
ஏசாயா 59:14 வாசிக்கும் பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்படுகிறார். இத்தனை உலகத்துல ஒருவர் கூட திறப்பில் நின்று ஜெபிக்கவில்லையே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, திறப்பில் நின்று ஜெபியுங்கள். வெளி தேசத்துல வெளி மாநிலங்கள்ல வேலை செய்கிறதான பிள்ளைகளே, உங்க அம்மா அப்பா ஒரு வேலை கூட இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் உங்களோட, தேவ கிருபை உங்களோட கூட இருக்கணும். தேவன் உங்களோட கூட இருக்கணும். கர்த்தர் நல்லவர். கிருபைக்குள்ள மறைந்து கொள்ளுவோம், ஓடுவோம். அவருடைய வருகை வரும்போது கட்டாயம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்கள் போலவே பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.